Praise the Lord. Praise the Lord. குட் மார்னிங். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த ஒரு மைமேன் காண போன்ற புதிய நாள் அன்றைக்கு நான் நன்றி சொல்கிறேன். Praise the Lord. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டேன் இந்த 2 வாசகங்களை அடிப்படையாக வைத்து எல்லாம் வல்ல இறைவனோட நாங்கள் எப்படி இணைந்து பயணிக்கணும், விசேஷமாக எங்கள் உள்மன பயணம். நான் இந்த 2 வாசகங்களை வைத்து நான் அது எப்படி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாங்கள் 2 பாத்திரங்களை நாங்கள் பார்க்கணும். அதாவது 2 கேரக்டர்ஸ். ஒருவர் எரேமியா இந்த உலகத்துல வாழ்ந்தார், இறைவாக்கினராக வாழ்ந்தார், இறைவனால் விசேஷமாக அழைக்கப்பட்ட ஒரு இளம் தீர்க்கதரிசி. 2வது நபர் இந்த உலகத்துல வாழ்ந்த 33 வருடங்களை வாழ்ந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அப்ப நாங்க பார்ப்போம் எரேமியா எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாருன்னு. பழைய ஏற்பாட்டில யூதேயா நாட்டிலே அங்கு நடந்த சம்பவங்கள், எரேமியோட காலத்திலே, அதாவது நாட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, மற்றது அவருடைய காலத்திலே அவருடைய இனம், அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி நாட்டிலிருந்து கடத்தப்பட்டார்கள் அடிமைகளாக, மற்றது அவர்களுடைய சீட்டடல், அதாவது ஜெருசலேம் நகரம், அதே மாதிரி திருக்கோவில் அழிக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டது. இந்த கவலைக்கூட, அதாவது இந்த சம்பவம் எரேமியோட காலத்துல நடந்தது. நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு கற்பனை பண்ணுவோம். மற்றது எரேமியாவுக்கு இருந்த அந்த உணர்வு, இப்படியான ஒரு சூழ்நிலையில் எப்படி இவர் இறைவனுடைய அழைப்புக்கேற்று, அதாவது அவருடைய பணியை செய்வதற்கு அவர் முகம் கொடுத்த அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள், எப்படி முகம் கொடுத்தார், இதுக்கு எங்கால இவருக்கு இந்த சக்தி வந்தது, எப்படி இவர் இறைவனோடு இணைந்து பயணித்தார் என்று சொல்லி இந்த வாசகங்கள்ல 2 வாசகங்களும் உங்களுக்கு காணக்கூடிய இருக்கு. நான் முதல்ல எரேமியா இந்த வாசகத்துல வாசிக்கின்றேன். 10ஆம் வசனத்துல நாங்க பார்ப்போம். எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில். இந்த திகில் என்ற சொல்ல நாங்க எடுத்தால் அது ஆங்கிலத்தை சொல்லுவார் டெரர். டெரர்ன்னு சொன்னால் பயங்கரம், டெரரிசம் சொன்னா பயங்கரவாதம். இப்ப எங்கட நாட்டிலையும் அதுகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தனாங்க. விசேஷமாக வடக்கு கிழக்குல நாங்கள் அந்த சூழலில் நாங்கள் இருந்தோம், அதுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாங்க. திகில். கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் அங்கே 3 சீலம் வைத்து போட்டு அதுல ஒன்று வருகின்றது, அவர் இயேசுவை திகில் ஆட்கொண்டு. அப்ப எரேமியா காலத்துல அவர் சுற்றி வர ஒரே பயங்கரம். இதுக்கு மத்தியில தான் அவர் இறைவனுடைய அந்த இறைவனுடைய காரியத்தை நிறைவேற்றும், அந்த பணியை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் இறைவாக்கினர். எப்படின்னு சொன்னா, நாங்கள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம், தூயாவி என்ற அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக திருவரச்சான் நாங்கள் இறைவனுடைய
மகனாக மகளாக தேர்கின்றோம். இறைவன் நாங்களும் எங்கட இந்த பிரசன்ட் சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் சில சில இந்த ஜெரமியா முகம் கொடுத்த அனுபவங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துட்டோம். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், கடந்த வருடங்களுக்கு முன்பாக நடந்த இந்த உலகத்திலே கொடிய நோய், அதாவது கோவிட். அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. முழு உலகத்திலே எல்லாரும் திகழ்ச்சி போயிருந்தாங்க. என்ன நடக்க போகுது, தனிப்பட்ட முறை நானும் பயந்து போயிருந்தேன். ஒரு மரண பயம். அதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டார்கள். மற்றது உணவின்றி எங்களுடைய நாங்கள் டிவியை பார்த்தால் எத்தனையோ ஏழை மக்கள் சாப்பாடின்றி கஷ்டப்பட்டார்கள். அப்ப இதெல்லாத்தையும் நாங்க இதெல்லாத்தையும் கவனித்த நாங்கள். அப்ப இதே சூழ்நிலை தான் ஜெரேமியாவும் முகம் கொடுத்தார். அடுத்ததாக அடுத்த வசனத்துக்கு நாங்க போவோம். சுற்றிலும் ஒரே திகில் என்றும் பலரும் பேசிக்கொள்ள பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவர் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தை நாங்கள் ஆழமாக தியானிக்க வேண்டும். அதாவது எரேமியாவுக்கு வந்த தாக்கங்கள் எங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் மக்கள் வந்தது. அதுக்குள்ள இவ யாருன்னு சொன்னால் இந்த மத தலைவர்கள். இதுதான் பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். மத தலைவர்கள். அப்ப இதுல விளங்குது, இந்த மத தலைவர்கள் போலி தீர்க்கதரிசியா இருந்து கொண்டு இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிஞ்சு, அவரோட பார்வையிலிருந்து பிரிஞ்சு, இந்த மாதிரியான ஒருவரோட மற்ற தீர்க்கத்துல இறைவனுடைய பயணிக்கிறவங்க தாக்கி கொண்டிருக்காங்க. என்னோட சொன்ன கொண்டு ஒரு காரணம் இருக்கலாம், எரிச்சல், இவன் எங்களை முந்துவான் என்று சொல்லி அவங்களுக்கு கூட ஒரு அவங்களுக்கு கூட ஒரு போராட்டம். இவனை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சு கட்டவன் சொல்லி அந்த சூழ்நிலை தான் எரேமியா வாழ்ந்து கொண்டிருந்தார். மற்றவாங்க இன்னொன்று, என் நண்பர்கள் கூட என் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். நண்பர்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நன்றாக நாங்கள் கவனிப்போம். அந்த உணர்வை பாருங்க. விசேஷமாக தனிப்பட்ட முறையில் நான் நம்பின என்ற நண்பன், நெருக்கமாக நான் பழகின நண்பன் எனக்கு விரோதமாக அவன் செயல்பட்டால் எனக்கு எப்படி இருக்கும் என்ற மனசு? மன வேதனை தானே இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க பெயின்ஃபுல். ஆனா சில நேரம் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு எதிராக செயல்பட்டால், எனக்கு எதிராக மற்றவங்களுக்கு போல் சொல்லி கொண்டு திரிஞ்சால் அது ஒரு பெரிய வேதனை என்று சொன்னா பிரேக்கிங் ஹார்ட் பிரேக், மனம் உடைஞ்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த காதலுக்கு இடையில அவருக்குள்ள அந்த உறவு தெரியும் தானே. சில நேரம் என்ற நண்பன், நான் ஜாங்காலத்துல இருக்கிற நேரம் எங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்குதான். என்ன நடந்தது, இந்த லவ்வுக்கு என்ன நடந்தது, ஊட்ட வச்சுட்டால் ஹார்ட் பிரேக். உங்களுக்கு தெரியுமா, எங்கட போன்ல வெறும் வந்து அந்த ரியாக்ஷன்ல ஹார்ட்ன்னு சொல்லி சந்தோஷமா, வெரி குட் ஹார்ட். சில நேரம் மனமுடைஞ்சால் அந்த ஹார்ட், அந்த இதயம் வந்து ரெண்டா விளந்திருக்கு, ரெண்டா பிரிச்சிருக்கு, ஹார்ட் பிரேக். சொல்றீங்களே, எங்களுக்கும் நிலைமை வந்து கொண்டிருக்கும், வரலாம். விசேஷமாக எங்களுடைய ஆபீஸ்ல, காரியாலயத்திலே, நாங்கள் வேலை செய்யற இடத்துல எங்களை நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்துல தாப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனை. சில நேரம் பிள்ளைகள், தாப்பன் நல்லா வளர்த்த பிள்ளைகளை நடத்தினாலும் அந்த தாப்பன் சரியா கஷ்டப்படுது, அவட மனசை நோ பண்ணிக்கொண்டுதான் இருப்பாங்க பிள்ளைகள். இந்த சூழ்நிலை நாங்கள் இறைவாக்குற முறையில, ஞானத்தின முறையில, இறைவனுடைய மகனா திகழ்ந்த முறையில நாங்கள் எப்படி இதுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேணும், எப்படி கூட நாங்க பார்ப்போம். ஆனா நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க. ரைட். மற்றது, நாங்கள்
ஜேசு கிறிஸ்து ஆண்டோட காலத்துக்கு நாங்க போவோம். வில் கோ டு இயேசுட காலத்துல பலஸ்டைன் லேண்ட், அதாவது இயேசு வாழ்ந்த பலஸ்தீனிய மாநிலம். அந்த மாநிலம் இயேசுட காலத்துல ரோமிய பேரரசு கீழே தான் இருந்தது. அந்த மக்கள் அவருடைய வழிமுறைக்கு அமைய, விதிமுறைகளுக்கு அமைய தான் வாழ வேண்டும். மற்றது அங்கே போர் வீரர்களுடைய முகாம்கள் இருந்தது. மற்றது மக்களும் கஷ்டப்பட்டாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம் இந்த போர் வீரர்களுடைய நடத்தைகள். இதே ஆண்டவர் தன்னுடைய மலப்பிரசங்கத்திலே அவர்கள் அந்த ஆறுதல் வார்த்தை சொல்லுவார்கள். அந்த மக்களை கூப்பிட்டு பாமர மக்கள், ஈழ மக்கள், அவங்களோட ஆட்சியில் அவங்களை எப்படி கஷ்டப்படுறாங்க. மற்றது அவங்களுடைய மெயின் உழைப்பு வந்து கமம். மற்றது இந்த மிருகங்கள், அதாவது இந்த ஆடு மாடு மீட்பர்கள், அப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஒன்றை நாங்க மறக்கக்கூடாது, இந்த மக்கள் ஒரு இந்த அதாவது அவர்கள் இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் இருந்து விடுபட்ட ஒரு விடுதலை போர் வீரர் வருவார், ஒரு அரசன் ஒன்று வருவான் என்று சொல்லி அந்த மெசியாவை அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். என்றால் தங்களுடைய அந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வேணும், ஒரு மன்னன் வேணும், ஒரு அரசன் வேணும், எங்களுக்கு ஒவ்வொன்றாலும் இவங்களுக்கு கீழே எங்களுக்கு போய்கொண்டிருக்காங்க. அப்படியான ஒரு கஷ்ட நிலையில தான் இந்த மக்கள் இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த நிலம் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பணி என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி, மற்றது அவர்களுக்கு ஒரு இந்த நற்செய்தி படிப்பினை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகிட்டு தன்னை பற்றி வெளிப்படுத்திருந்தார். என்னை காண்றவன் கடவுளை காண்கின்றான், நான் கடவுளும் கூறுகின்றார். ஐ மீன் God is in me, அதாவது நான் கடவுளும் கடவுள் என்னும். அப்ப அதுல எங்களுக்கு விளங்குது அவர் எப்படி உறவு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப இதுல நாங்கள் பார்க்க போன்றோம். இந்த முதல் வாசகத்துல, இந்த 2வது வாசகத்துல, சுவிசேஷ வாசகத்துல பார்ப்போம். மற்றது இன்னொரு இடத்துல நாங்க பார்க்க வேணும், இந்த இயேசு கிறிஸ்துனால அந்த மக்களுடைய வாக்குமூலம் எப்படி கஷ்டப்படுன்னு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உங்கள 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா நீங்க 2 கிலோமீட்டர் நடக்கணும். என்னன்னு சொன்னா இந்த விசேஷமாக இது மத்தேயு சுவிசேஷத்துல ஆங்கில பைபிள்ல இருக்குது. இப்போ ஒரு போர் வீரன் முகாம்ல இருந்து டியூட்டி முடிஞ்சு வெளியில வார நேரம் அவங்களுக்கு பொதி இருக்குது. அந்த பொதி கொஞ்சம் சின்ன பேரம். அதுல என்ன சொன்னா அவங்களோட இந்த உடுப்புகள், பூப்புகள், மற்ற அதெல்லாம் இருக்கும். ஏதோ பார்ப்போமா ஒரு 7 கிலோ பாரம், 10 கிலோ, சில நேரம் 5 கிலோ 7 கிலோ பாரமா இருக்கலாம். அப்ப இவள் வெளியால வந்து பார்ப்பாங்க, ஒரு போறவார்கள் ஒரு கூப்பிடுவாங்க, இங்கவான்னு சொல்லி நல்ல உடல் கட்டுங்க, இங்கவா என்னோட கிலோமீட்டர் நடக்கும், இந்த பேக்கை தூக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், விட்டு கொடு, 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர் நடவுங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மக்கள் வாழ்ந்தார். அப்ப பாருங்க, அந்த இறைவன் என்ன சொல்றேன்னு சொன்னா, வெறுக்க வேண்டாம், நீங்கள் இறைவனுடைய சண்டை விலக வேண்டாம் என்று சொன்னா, அப்படியான சூழ்நிலையில நீங்கள் இறைவனுடைய அன்பை அனுபவிச்சீங்கன்னு நீங்க பயணிக்க வேண்டும். அந்த இடத்துல அவர் வலியுறுத்தி கூறுகின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு, மக்களுக்கு. மற்ற இடத்துல கூறுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல், நான் மனத்தாழ்வும் கனிவும் கொண்டவர். ஒரே ஒரு இந்த இயேசு கிறிஸ்து அந்த வேற யார் இருக்கிறாங்களா அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது? மனத்தாழ்வும் கனிவும் கொண்ட உள்ளந்தான். அப்ப அவளுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா அதான் மக்கள் எல்லாரும் அவருக்கு பின்னால போனாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த வார்த்தையில கேட்கறது மாத்திரம் இல்லை, அவர் குணமளிக்கும் கூட சொன்னார். மற்ற அந்த லெப்ரசி, அந்த எத்தனையோ அந்த கொடூரமான அந்த வியாதியில கஷ்டப்படுற தொட்டு குணமாக்கின்றார். அப்படியான சொன்ன. அப்ப நான் இப்ப வலியுறுத்த வரேன்னு சொன்னா, அவ்வளவு செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் நாங்க பார்க்க போவோம். இந்த சுவிசேஷ வாக்கில் ஏற்பட்டு பார்ப்போம். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய
யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இதுல நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அவங்களோட பாருங்க, இது இந்த ஜூத சமயத்துல உள்ள கட்டளைன்னு சொன்னா அந்த அந்த காலத்துல 3 பாவங்களுக்கு மரண தண்டனை. முதலாவது பாவம் இறைவனை பழிச்சால் மரணத்தை 3 மரண தண்டனை. இறைவனை பழிச்சால், விபச்சாரத்துல ஈடுபட்டால், மற்ற கொலை. இந்த 3க்கும் மரண தண்டனை. இதுதான் இந்த ஜூத சமயத்துல அவங்களுடைய கட்டளைப்படி. இது மோசையோட கட்டளையும் இருக்குது. அப்ப அதுக்கு மாத்திரம் இல்லை, இப்ப இந்த ரோமிய பேரரசுல அவங்களையும் சில கட்டளைகள் அங்க சில பனிஷ்மெண்ட்கள் இருக்குது. அதாவது பனிஷ்மெண்ட். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், இப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் தலைமை குருக்களுக்கு மூப்பர்களிடம் மறைநூல் அறிஞர்களிடம் என்னை மக்கள் ஒப்படைப்பார்கள், என்னை உதறி தள்ளுவார்கள், என்னை கொள்ளுவார்கள் சொல்லி அவர் முன்கூறியா கூறினார் தன்னுடைய சீடர்களுக்கு. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னா, ஜெரேமியாட மதத்தலைவர்கள் அவருக்கு விரோதமா இருந்த போல இந்த மத தலைவர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவருக்கு விரோதமாக இந்த அதாவது வெளிநாட்டுகளுக்கு ஒப்படைப்பார்கள் என்று இறைவன் கூறுகிறான். அப்ப அந்த இடத்துல அவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட், அதாவது ரோம அதிராட்சியம் அவங்களுடைய பேரரசுக்கு விரோதமாக கிளர்ச்சி ஏதாவது செய்தால் அதுக்கு ஒரு மரண தண்டனை. மற்றது சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லு. அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவும் கிடைச்சது. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த மரண பயன் நாங்கள் இந்த காலத்துல, இந்த தவ காலத்துல நாங்கள் தியானித்து கொண்டு வாரம் உண்மையில அதை நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்க படிச்சு இந்த மாதிரி அதாவது இந்த 2 வித்தியாசங்கள், யூத மத சமயத்துல அந்த கட்டளைகள், மோச கட்டளைகள், மெத்தது இந்த இவங்கட ரோம பேரரசுக்குள்ள இருக்கிற அவங்க அந்த பனிஷ்மெண்ட். அதுல ஜேசு கிறிஸ்து ஆண்டா அதுகளுக்கு இந்த 3 இருந்தது. மெத்தது அப்ப அந்த இடத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, இந்த சம்பவம் சகோதரர்களே, இந்த முதல் இந்த வாசத்துல தொடக்கத்துல கூறப்படுகின்றது, இந்த ஜெருசலேம்ல அந்த ஆலயத்துக்கு அந்த தூய்மைப்படுத்துற ஒரு ஃபீஸ்ட் அதான் டெடிகேஷன் ஆஃப் த ஃபீஸ்ட், அர்ப்பணம், ஆலய அர்ப்பண வைபவத்துல ஒரு ஃபீஸ்ட்ல இவர் நடக்கிற நாள், அந்த 7 நாள் நடக்கிறது. அப்போ அது மேரி காலத்துல நடக்கிறது, வின்டர் டைம்ல. அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வு காலத்துலதான் இந்த நிகழ்வு நடக்குது. அதாவது இவர கல்லால எரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு இது வருகின்றது. அப்போ இப்ப இதுல நீங்க தொடர்ந்து வாசிச்சால் இதுல நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்ப ஜெரமியா வாசகத்துல கூர்ந்த ஜெரமியா புதியான துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே இவர் முகம் கொடுத்த உடம்புன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னா ஆண்டவரை புகழ் பாடுங்கள், அவரை துதிங்கள் என்று சொல்லி வெறுமே அந்த வாசகத்துல இருக்கின்றது. இப்ப நான் சுருக்கமா டைம் இருக்குது, இந்த 5 நிமிஷத்துல நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்பொழுது நாங்க வருவோம் இந்த 2, அதாவது எரேமியாவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட இணைந்துதான் பயணிச்சார்கள். இப்ப எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சகோதரர்களே, ஆண்டோட இணைப்பு முக்கியம். இப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இவ்வளவுக்கு எப்படி முகம் கொடுத்தார்? இந்த ஒரு கொடூரமான மரணத்துக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், எங்களுக்காக வந்தார், எங்களுடைய மீட்புக்காக வந்தார், எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு சிலுவையில அறைந்தார். அப்ப இவ்வளவுக்கும் எப்படி முகம் கொடுத்தார் என்று சொன்னால், அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னால், அவர் என்ன பணியில இருந்தாலும், இவங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பணியில இருந்தாலும், எந்த பிஸி ஷெடியூலும் அவர் மலைக்கு மேல் போய் தன்னுடைய கடவுளோடு சேர்ந்து அந்த டைம், அதாவது சேர்ந்து அந்த நேரத்தை கழிக்கிறத தவறவே இல்லை. அதாவது தனிப்பட்ட முறையில தன்னுடைய அப்பா, தன்னுடைய தந்தையில ஆழமான உறவில் இருந்தார் அந்த அவருடைய அந்த நேரத்தில்.
குறிப்பாக சொன்ன போனால் தனிச்சபம். அப்ப இவ்வளத்துக்கும் உங்கள்கிட்ட ஒரு உண்மை ஒன்று இருக்கின்றது. அவருடைய இணைப்பு, அந்த அன்புடைய தகப்பன் தன்னுடைய தப்பா தந்தையுடைய அன்பிலே அவர் எவ்வளவு ருசிச்சு கண்டு பார்த்தா அந்த அவருடைய தனிப்பட்ட முறையில அந்த உறவு அதுதான் அவருக்கு ஒரு சக்தியா இருந்தது, ஒரு ஆர்வம். மற்றது இந்த நீங்க அந்த வாசத்துல வாசித்திருந்தால் அவர்கள் முயற்சி பண்றார்கள், கல்யாணம் இவருக்கு பதில் கொடுக்கின்றார். நான் கடவுள் என்ன அவர் மூலமா தான் இந்த காரியங்களை நான் இந்த புதுமையில இந்த செய்கிறேன், இந்த உங்களுக்கு இந்த வார்த்தையில எடுத்து குறைக்கின்ற சொல்லி அவர் அங்கிருந்து நழுவி போகின்றார், தப்பி போகின்றார். ஆனா போனது அமைதியோடு, அவருடைய உள்ளத்துல ஒரு அமைதி இருந்தது. அது காரணம் என்ன? இறைவனுடைய இணைப்பு, அவருடைய அன்பை ருசி பார்த்தபடினா. அன்பான சகோதரர்களே, என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நானும் சில பிரச்சனைகளுக்கு நானும் கொடுக்குறேன். நான் அதாவது பணியிலே எத்தனையோ துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மற்றது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாங்கள், ஆனால் அதற்கு முகம் கொடுக்க எங்களுக்கு தனிப்பட்ட செபம் அவசியம். நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் பிஸியா இருக்கலாம். நாங்கள் தனிப்பட்ட செபத்தில் இருந்து நாங்கள் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க கஷ்டம், நிச்சயம். அதனால அப்ப நாங்கள் ஒரு கேள்வி, இப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படி இவ்வளவு பிரச்சனைகளும் முகம் கொடுத்தாரு? அந்த இணைப்பு தான் நாங்க பார்த்தோம். ஜெரமியாட சொல்றாங்க, என்னுடைய நண்பர்கள், நான் நம்பிந்த நண்பர்கள் கூட எனக்கு விரோதமாக செயல்பட்டார். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிற விஷயம். அவருடைய நண்பன் யாரு? பந்த சீடல் ஒருவன் காட்டி கொடுக்கிறவன் ஜூதாஸ். ஆனா ஜூதாஸ் எப்படி காட்டி கொடுக்கிறான்? அவருக்கு முத்தம் கொடுக்கின்றார். எனக்காண்டது எப்படியான அதாவது இப்படியான ஒரு காட்டிக்கொண்டு எப்படி முத்தம் கொடுக்கலான்னு ஏற்றுக்கொள்ளு சொன்னால் பாருங்கள். அதாவது அவருக்கு தோண்டிச்சு, இன்றைக்கு நான் செபத்துல எனக்கு ஒரு இன்சைட் ஒன்று வந்தது. ஜேசு கிறிஸ்து ஆண்டுக்கு அந்த ஜூதாஸ் கொடுத்த முத்தம் தன்னுடைய அப்பா தந்தை கொடுத்த முத்தம் தான் அவருக்கு தோண்டிச்சு. பாருங்க, பார்த்து அந்த இணைப்பு எப்படிப்பட்டன்னு சொல்லு, அந்த இணைப்பை பாருங்கள். அதுதான் அவருடைய உள்ளத்துல அந்த தனிச்சபை, அதாவது இறைவனோடு உந்தித்து வாழ்ந்தபடியா இணைந்தபடியா அந்த அன்பை ருசித்தபடியா அவட மனசுல ஒரு அமைதி இருக்கு. எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த அமைதி வேணும். அதான் பழைய ஏற்பாட்டுல எசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மனம் மாறுங்கள், அமைதி கொள்ளுங்கள். அமைதி முக்கியம். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அமைதியாத்தான் அந்த ஜோர்தான் நதி பக்கம் போயிட்டார். அந்த நீங்க தொடர்ந்து வாசிங்க. மற்றது இன்னொரு விஷயம் நான் சொல்ல போனா, எங்களோட உள்மன பயணம் முக்கியம் சகோதரர். இங்கதான் விஷயம் இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னால், நான் நெருக்கமா பழங்க சகோதரன் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று வரும், வெறுக்கிற தன்மை. அதுலதான் நாங்கள் கவனமா இருப்போம். நாங்கள் ஒருவரை வெறுக்க வேண்டாம், அவர்களை அன்பு செய்யுங்கள். அந்த அன்பு செய்யறதுக்கு எங்களுக்கு இறைவனுடைய இணைப்பு முக்கியம், அவருடைய அன்பு முக்கியம், தூயாவியான வரங்கள் முக்கியம், தூயான கனிகள் முக்கியம். எங்களுடைய தனிச்சபத்தினால், அதாவது நாங்கள் இறைவனோடு ஒன்றிட்டு இணைந்து வாழும் போது, பயணிக்கும் பொழுது எங்களோட உள்ள ஆழத்துல ஒரு அமைதி மாற்றம் அல்ல, தூய ஆவியான வெள்ளம் இருக்கு. இந்த சவக்காலத்துல இந்த டென் சீசன்ல எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்க கூடிய சீக்கிரத்துல அவரை நாங்க தியானிச்சு அப்படி தியானிச்சு கூடிய நேரம் நாங்க எங்களுடைய ஜெபத்துல நாங்க செலவழிச்சு எங்கட வலுவை நாங்க புதுப்பிச்சுக்கணும், எங்களுடைய ஆழ்மைய வாழ்வை நாங்க புதுப்பிச்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதாவது வசந்த காலம், நல்ல காலம், சந்தோஷமா துளிர் விட்டு நாங்க இருக்கணும். எங்கட அந்த இலைகள், ஒரு மரத்துல இலைகள் விழுந்து புது துளிர்கள் துளிக்கும் விரும்பும். அதே மாதிரி நாங்களும் ஒரு புதிய மக்களா, புதிய உணர்வுகளாக இப்படி பிரச்சனை மூம்படுக்கிற ஒரு மகனா மகளா நாங்க திகழும். அன்பான சகோதரர்களே, நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்காக நான் என்னுடைய தனி சபையில் நான் ஜெபிப்பேன். இந்த வார்த்தையில கேட்டு ஒவ்வொருவருக்கும் மனசு கொடுக்கும்.